ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். பங்குனி மாதம் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். பங்குனி மாதம் அப்படின்னாலே சூரியன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்வதே பங்குனி மாதம். இந்த மீன ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவானும் இருக்கார். இப்ப சூரியனும் போய் சேரப்போகிறார். அது மட்டும் இல்ல, குரு பகவான் தன்னுடைய வக்ர நிவர்த்தி முடிந்து நேர்கதியில் செல்கிறார். பொதுவாக குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு மங்கள காரகன் இந்த குரு பகவான் தான். இந்த குருவின் பார்வை எந்தெந்த ராசியில் படுகின்றதோ அந்தந்த ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி இந்த பங்குனி மாதத்துல குரு பகவானின் பார்வை ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு, அதுவும் ரொம்பவே நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இது போன்ற நல்ல வீட்டை பார்ப்பதுனால உங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், நம்ம சென்ற மாதம் மாசி மாதம் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள்னு போட்டோம். இப்போ மாசி மாதத்திலிருந்து இப்ப பங்குனி ஒரு 15 நாள் வரைக்கும் தள்ளி போகுது அப்படிங்கிறப்ப, பங்குனி மாதமும் அவர்களோட ராசி இருந்தாலோ, இல்ல சென்ற மாதம் அவர்களோட ராசி இருந்தாலோ, இந்த மாதம் அவர்களுக்கு தள்ளி போகும். குழந்தை சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். இல்ல குழந்தை சார்ந்த இந்த டாக்டர்ட்ட போய் பாருங்களேன். ஒரு நல்ல கைராசியான டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வர்றதா இருக்கட்டும். இல்ல நாள் தள்ளி போய் குழந்தை சார்ந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் கைகூடும். அதற்கு சாட்சி நம்ம 2 மாசமா இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து போடுறோம். அதுக்கு கீழ கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இது உண்மைதான், இது ட்ரூ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் நெறைய குடுத்துட்டு தான் வராங்க. நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோ பார்த்து இந்த மாதத்துல இல்ல இந்த மாதத்துலேருந்து ஒரு 15 நாள்ல உங்களுக்கு நாள் தள்ளி போச்சு அப்படின்னா, நீங்க பிரெக்னன்ட் ஆகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழ உங்களுடைய உண்மையான கருத்துக்கள எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. குழந்தை பாக்கியம் பெறப்போகும் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் செவ்வாய் கிரகங்களின் சாதகமான பார்வையால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்பட்டு புத்திர பாக்கியம் கைகூடும். 2வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சகம் ராசிக்காரர். பொதுவாகவே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நல்ல கிரகங்களின் பார்வை இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப பார்வையாக உங்களுக்கு இருக்கணும். அந்த வகையில பார்த்தோம்னா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் புத்திர பாக்கியம் பெறுவதற்கான யோகம் பிரகாசமாகவே உள்ளது. 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரர். பங்குனி மாதத்தில் குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். 4வது ராசிக்காரர் ரிஷபம் ராசிக்காரர். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராஜயோகம் தரும் அமைப்பாக கருதப்படுகின்றது. குடும்பத்தில் புதிய வரவுகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றது. 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர். 5ஆம் பார்வையாக குருவின் பார்வை இருக்கின்றது. பொதுவாகவே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவின் பார்வை பட்டாலே அவர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அல்லது மங்கள நிகழ்வு. இப்போ ஒரு சிலர் திருமணத்திற்காக காத்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர்களுக்கு திருமண பாக்கியம் இது அனைத்துமே கொடுக்கும் குருவின் பார்வை. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவின் பார்வை படுவதால் அவர்களுக்கும் இந்த மாதம் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கின்றது. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் பார்வையாக குருவின் பார்வை இருக்கு. சப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக கருதப்படுகின்றது. கும்ப ராசிக்காரர்கள் வாழ்விலும் ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கின்றது. பொதுவாக குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே பலருமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு கூட நிறைய பேர் முருகப்பெருமானை வழிபாடு செய்றீங்க. நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லல. முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தாதான் மற்ற தெய்வங்களின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். அதே போல குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அதேபோல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் அன்றாடம் தினமும் காகத்திற்கு உங்களால் முடிந்த உணவுகளை தொடர்ந்து வைத்து பாருங்கள். காகத்திற்கு உணவு வைக்க வைக்க நம்முடைய கர்மா குறையும். கர்மா குறைந்தாலே கூடிய விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.